ஓகே, இந்த எபிசோட ஆரம்பத்தில் நம்மளோட வெஜிடா ட்ரங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்க்கு 11க்கு வர மாதிரி காட்டுறாங்க. அவங்க தான் நேரம்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் போனதுக்கப்புறமா அப்பா இங்கே என்ன நடந்துச்சுட்டு நம்ம ட்ரங்க்ஸ் கேட்க அந்த பக்கம் வெஜிடா கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஒரு சத்தமுமே இல்லைன்ட்டு நம்மளோட ட்ரங்க்ஸ் வெஜிடாவை திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஓரன் நம்ம வெஜிடாவோட உடம்பை டேக் ஓவர் பண்ணியிருக்கான். இதை பார்த்தா ஷாக்கில் இருக்க நம்மளோட ட்ரங்க்ஸ் அவன் அட்டாக் பண்ணுறான். இது எல்லாத்தையுமே நம்மளோட ஜாமுசு கிரீன் அப்புறம் ஹார்ட்ஸ் எல்லாருமே மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ட்ரங்க்ஸ் சூப்பர் சைனா மாதிரி அட்டாக் பண்ண வர ஹோரன் அவனோட ஸ்மாஷ் பிரேக்ன்ற அட்டாக்கை பயன்படுத்துகிறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹுசைன் கம்பர்மே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் தான் இருக்கான். அவன் யார் கூட சண்டை போடுறான்னு பார்த்தா நம்ம ஜீரன் கூட தான் சண்டை போட்டு இருக்கான். ஆனால் நம்ம கம்பர் உன்னால் என்னை தடுக்க முடிஞ்சாலும் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் சைனா மாறுறாரு. இப்போ சூப்பர் சைனா மாதிரி இருக்க கம்பர் கூட சண்டை போனான்னு நம்ம ஜீரன் பார்க்க நம்மள அடிக்கபடியான கிராவிட்டி வருது. கிராவிட்டி என்னதுமே எல்லாரும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருங்க. வேற யாரு நம்ம ஹார்ட்ஸ் தான். இந்த பக்கம் சும்மா இருந்து நம்ம ஓரனை போய் ஜீரன் கூட சண்டை போட சொல்லிடுறான். எல்லாத்தையும் பார்த்து நம்மளோட கம்பர் ஹார்ட்ஸை கூப்பிட்டு அடே ஹார்ட்ஸு அவன் என் கூட சண்டை போட வேண்டியவன்னு சொல்ல நம்மளோட ஹார்ட்ஸும் அதுக்கு யூனிவர்ஸ் 11 நீ இது வரையும் பண்ணதே போதும், இப்போ நீ யூனிவர்ஸ் 3க்கு போன்னு சொல்லி அவனை அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுறான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி ஓரனோட கிமினோ வந்து சண்டை போட நிற்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜாமுஸ் வந்துட்டு நான் இவன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போய் ஜீரனை அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஜீரனை அவனால் தொடக்கூட முடியல. இதெல்லாத்தையும் தூரத்தில் இருந்து பார்த்து நம்மளோட ட்ராங்க் சூப்பர் சைனா மாதிரி அடே ஜாமுஸும் இன்னைக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அங்கே வந்து நிற்க இதை பார்த்தா நம்மளோட ஓரனுமே குறுக்க நியர் ரெக்கமெண்ட்ன்ற மாதிரி ட்ரங்க்ஸை அடித்து பார்க்க விட்டுட்டு நீ இப்படியே இன்னும் ரொம்ப குடைச்சல் கொடுப்ப, இதோட உன் கதையை முடிச்சிடன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்தும் போது அந்த இடத்துக்கு யாரோ டெலிபோர்ட் ஆகி வரான். அப்படி யாராவது வராங்கன்னு இவங்கள பார்த்தா வந்திருக்கிறது நம்மளோட கோகு. அதுவும் கிராண்ட் பிரீஸ்டோட வந்திருக்கான். கிராண்ட் பிரீஸ்ட் வந்து ஓஹான்னு பண்ணாதீங்க, அவர் இப்போ கிளம்பிடுவாரு. இதை பார்த்தா நம்ம ஜாமுஸுக்கு ஷாக்னா ஷாக்கு, அப்படியே ஒரு ஷாக்கு. இப்போ நம்ம கோகு வந்த வேகத்தில் அப்படியே போய் ஓரணும் ஒரு அடி அடிக்க அவன் பறந்து போய் விழுந்துடுறான். நம்ம ட்ரங்க்ஸுக்கு கோகு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும் கோகுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜாமுஸு இந்த அளவுக்கு சக்தி அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போக குறுக்க இந்த கௌஷிக் வந்து என்ன பண்ணுன்ற மாதிரி நம்ம ஜீரனை வந்துட்டு முதல்ல ஏன் கூட சண்டை போடுன்ட்டு ஜாமுஸை ஒரே அடியில் பறக்க விட்டுறான். இப்போ அடி வாங்கினா நம்மளோட ஓரன் கோகு கூட சண்டை போட வர நம்ம கோகு அவனை ஒரு பஞ்ச் விட்டு பறக்க விட்டுறான். ஃப்ளைங்கில் இருக்க நம்ம ஓரனை போய் ஒரு கொத்து தான் நம்ம வெஜிடோட உடம்புல இருந்து ஓரன் வெளியே வந்துடுறான். இது எல்லாத்தையும் மேலே அந்த ஹாட்ஸ் பார்க்குறதோட இந்த எபிசோட முடிச்சு வச்சுருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை காத்திருந்து பாருங்கள்.